இயேசுவிலே மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, தப காலத்தினுடைய இரண்டாவது சிலுவை பாதை இந்த வெள்ளிக்கிழமையிலே நாம் அனைவரும் தியானிக்க வந்திருக்கிறோம். நாளிலே நாம் பாட இருக்கிற பாடல் நம் அனைவருக்கும் தெரிந்த 4 வரி நிலைகளை நாம் ஒவ்வொரு நிலையிலும் இந்த பாடலை பாட இருக்கிறோம். உயிரே உயிரே உனக்காக என்ற பாடலை. சேர்ந்து பாடிடலாம். முதல்ல எல்லாம் சேர்ந்து எல்லாம் உயிரே உயிரே உனக்காக பலிகளை ஏற்றேன் உனக்காக உயிரே உயிரே உனக்காக பலிகளை ஏற்றேன் உனக்காக என்னைத்தானே சிலுவை பாதை நம் மத்தியில் தியானிக்க சிந்திக்க நம்மோடு கூட வந்திருப்ப அருள் தந்தை ததையூஸ் அவர்கள். தந்தை அவர்கள் எம்எம்ஐ சபையை சேர்ந்தவர். தற்சமயம் நம்முடைய சென்ட் தாமஸ் மவுண்ட் இருந்து கொண்டு ஜெர்மன் படிப்பை படித்துக் கொண்டிருக்கிறார். எனவே அவரை நம்முடைய பங்கிற்கு வருகிற ஒரு பலத்த ஒரு கரவொலி கொடுத்து வரவேற்போம். தந்தை அவர்கள் இந்த சிலுவை பாதையை நம்மை வழி நடத்துவார்கள். சிலுவை பாதை திருப்பலி, அதை தொடர்ந்து நற்கருணை ஆனதோடு இந்த வழிபாடானது நிறைவு பெறும். இந்த சிலுவை பாதை நாம் அனைவர்களே, இந்த சிலுவை பாதை முழுவதும் புனித அந்தோனியார் ஆலயம் மதுரை வாயிலில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களுக்காக நான் சிறப்பான விதத்தில் ஜெபிக்கின்றேன். குறிப்பாக இந்த சிலுவை பாதை பெற்றோர்களுடைய கடமை, பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற பாதையிலே நான் இதை தியானிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். எல்லாம் சரியாக இருக்கின்றது. பிள்ளையெல்லாம் நம் புரிதலிலும் நம் எதிர்பார்ப்பிலும். உங்கள் கவலைகளை விளம்பரப்படுத்த தேவையில்லை. ஏனெனில் அவற்றை யாரும் வாங்க மாட்டார்கள். தவறி விழும்போதெல்லாம் எழுந்து விடுகிறோம், தள்ளி விடும்போது மட்டும்தான் தடுமாறுகின்றோம். ஏதோ ஒரு நம்பிக்கை வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தி செல்லுகின்றது. சிலருக்கு இறை நம்பிக்கையாய், சிலருக்கு தன்னம்பிக்கையாய். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, பிள்ளைகள் உங்கள் பெற்றோர்களை நினைத்து பாருங்கள், பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை நினைத்து பாருங்கள். இந்த 14 ஸ்தலங்களிலும் உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள், பெற்றோர்கள் என்று நினைத்து பார்த்து சிறப்பான விதத்தில் நாம் ஜெபிப்போம். வாருங்கள், செல்வோம் இயேசுவோடு கல்வாரிக்கு.
இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட முதலாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதே என்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதரை சாவுக்கு தீர்ப்பிடுகிறார்கள். தீர்ப்பு. பெற்றோரை உங்களது குழந்தைக்கு நல் மாதிரிகை காட்டுங்கள். இன்றைக்கு மனிதர்களை ஆள்வது முன்சார்பு எண்ணங்களா என்றால் ஆம் என்று சொல்ல நேரிடுகின்றது. இத்தகைய நிலைக்கு பலர் காரணமானாலும் மிக முக்கிய காரணம் பெற்றோர் என்றால் அது உண்மை. குழந்தைகளை வளர்த்தெடுக்க முன்வரும்போது பெற்றோரே முதல் ஆசிரியர்களாக திகழ்கிறார்கள். அவர்களது நடத்தையை பார்த்தே குழந்தையும் பலவற்றை கற்றுக்கொள்ள முன்வருகின்றது. பெற்றவர்களின் தாக்கம் குழந்தைக்கு மிகவும் அதிகம். மண்ணிலே பிறக்கையிலே எல்லா குழந்தையும் நல்ல குழந்தைதான். அவன் நல்லவன் ஆவதும் பெற்றோரின் வளர்ப்பிலே என்பது முழு உண்மையே. இந்நிலையில் பெற்றோர் முன்சார்பு எண்ணங்களை விதைத்திட முற்படும் போது எந்த குழந்தையும் தவறான கருத்து கொள்ள வாய்ப்புண்டு. இதனை பெற்றோர் உணர்ந்தால் குழந்தைகள் தவறான தீர்ப்பினை எழுதிட மாட்டார்கள். இறைவா, இதுவரை நாங்கள் இருப்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். பெற்றோர்களாகிய நாங்கள் எங்கள் பிள்ளைகளை அநியாய தீர்ப்பிடாமல் வாழ நல்ல புரிதல் வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவதாக. ஆமென். உயிரே உயிரே உனக்காக பலிகளை ஏற்றேன் உனக்காக. உயிரே உயிரே உனக்காக பலிகளை ஏற்றேன் உனக்காக. இணைத்தானே இறைவா, இணைத்தானே சிலுவையில் சுமந்தீர். இணைத்தானே இணைத்தானே இறைவா, இணைத்தானே சிலுவையில் சுமந்தீர். இணைத்தானே. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட இரண்டாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதே என்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதரின் தோள் மேல் சிலுவையை சுமத்துகிறார்கள். பாரம். பெற்றோர்களே, குழந்தையை பாரமாக கருதிட வேண்டாம். வளரும் விஞ்ஞான உலகில் திறந்துவிடப்பட்ட பொருளாதார சந்தையிலே குழந்தைகளை வளர்த்தெடுப்பது பாரமாக இருந்திடலாம். ஆனால் அதனை குழந்தைகளின் மனதில் பதிய வைப்பதால் யாருக்கு என்ன பயன்? மனிதன் வாழ்வதே இன்றைய விலைவாசி ஏற்றமாகும் காலச்சூழலில் சிரமமாகும் நிலையில் தன்னுடைய பிள்ளைகளை பாரமாக கருதி இருக்கிற சுமை போதவில்லை என்று இதையுமா சுமக்க வேண்டும் என்று குழந்தையை குறித்து கூறும் கருத்து எந்த குழந்தையையும் பாதிக்கத்தான் செய்யும். இதனால் என்னவோ அறிவியல் வளர்ந்தாலும் அறிவு விரிவடைந்தாலும் வாழ விரும்பாத கோழைகளாக சாக நினைப்போர் எண்ணிக்கை இன்று நகர்ப்புறங்களிலே அதிகமாகி வருகிறது என்பது உண்மையாகிறது. வாழ்க்கையை பாரமாக நினைத்து தன்னை அழிக்க நினைப்போர் மனமாற பெற்றோர் குழந்தைகளை பாரமாக கருதாத நிலை உருவாகிடல் வேண்டும். ஜெபம். இயேசுவே, தேவைகள் 1000 என்னுள் இருப்பினும்
சோர்ந்து போவதில்லை நீர் என்னோடு இருக்க. பிள்ளைகளாகிய நாங்கள் எங்கள் தேவையை காட்டிலும் பெரியது எங்கள் பெற்றோர்கள் என்றும், நினைப்பதை காட்டிலும் செய்ய நினைப்பவர்கள் எங்கள் பெற்றோர் என்று நினைக்க நல்ல உள்ளத்தை தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளாக. ஆமென். உயிரே உயிரே உனக்காக பலிகளை ஏற்றேன் உனக்காக. உயிரே உயிரே உனக்காக பலிகளை ஏற்றேன் உனக்காக. என்னைத்தானே இறைவா, என்னைத்தானே சிலுவையில் சுமந்தீர். என்னைத்தானே என்னைத்தானே இறைவா, என்னைத்தானே சிலுவையில் சுமந்தீர். என்னைத்தானே. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 3ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதே என்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் முதல் முறை தரையில் விழுகிறார். நடை பயில. பெற்றோரை, உங்களது குழந்தைக்கு நடை பயில கற்றுக் கொடுங்கள். குழந்தை அமர, தவழ, நிற்க, நடக்க என அத்தனையும் கற்றுக்கொள்வது பெற்றோராலேயே. இதனை கற்றுக் கொடுத்து அதனை பார்க்கும் பெற்றோர் ஆச்சரியம் அடைவதுண்டு. எந்த பெற்றோருக்கும் இது ஒரு அற்புதமான அனுபவமே. குழந்தைகள் பயில விரும்புவதும் தங்களது பெற்றோரிடம்தான். நம்பிக்கை கொண்டு நடந்து வரச் சொல்லும் பெற்றோரின் மீது நம்பிக்கை கொண்டு நடந்து செல்லுகின்றது. தவறினாலும் கரம் கொடுத்து தாங்குவார்கள். தவறு செய்தாலும் கைதட்டி சிரிக்காமல் மீண்டும் மீண்டும் முனைந்து கற்றுக் கொடுப்பார்கள் என்ற உறுதிப்பாட்டுடனே குழந்தைகள் தங்களது பெற்றோரிடம் பயில முன் வருகின்றது. பெற்றோரே, அறத்தினை, அன்பினை, அக்கறையினை கற்றுக் கொடுப்பதிலே கவனமாயிருங்கள். இது உங்களை பின்னொரு நாளில் ஆச்சரியம் அடைந்திடச் செய்யும். இன்று மறந்தால் வரும் நாட்களில் வருந்திடக்கூடும். குழந்தைகள் நடைபயிலும் போது தடுமாற்றம் ஏற்பட்டால் தட்டி கொடுத்து ஊக்கப்படுத்தி உண்மையாய் இருக்க சொல்லிக் கொடுத்தால் ஊரும் மகிழும், பெற்றோர்கள் உங்கள் உள்ளமும் மகிழும். ஜெபம். நான் தலைகுனிந்து போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே எந்தன் தலையை உயர்த்தினரே இறைவா. பெற்றோர்கள் நாங்கள் எங்கள் பிள்ளைகள் வளரும்போது சரியான நேரத்தில் நடைபயில கற்றுக் கொடுக்க வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளாக. ஆமென். உயிரே உயிரே உனக்காக பலிகளை ஏற்றேன் உனக்காக. உயிரே உயிரே உனக்காக பலிகளை ஏற்றேன் உனக்காக. என்னைத்தானே இறைவா, என்னைத்தானே சிலுவையில் சுமந்தீர். என்னைத்தானே என்னைத்தானே இறைவா, என்னைத்தானே சிலுவையில் சுமந்தீர். என்னைத்தானே. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 4ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதே என்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் தமது புனித தாயாரை சந்திக்கிறார். பார்ப்பது. பெற்றோர் உங்களது குழந்தைகளை பார்த்து கொள்ளுங்கள். பெற்றோரின்
பெற்றோர்களின் மிக முக்கிய கடமைகளில் குழந்தைகளை பார்ப்பது, கண்காணிப்பது, காவல் காப்பது, முறைப்பது என்பதெல்லாம் தங்களது குழந்தைகளை பார்த்து கொண்டால் அவசியமில்லாததாகிறது. பார்ப்பது என்று சொல்லும்போது அவர்களின் ஒவ்வொரு அடியையும் பார்த்து பார்த்து வந்தால் போதுமானது. தன்னை பார்க்கிறார்கள், தன் மீது தன் பெற்றோருக்கு அக்கறை உண்டு என்ற தன்னம்பிக்கையில் எந்த பிள்ளையும் கவனமாக வளரும். பெற்றோர் பார்ப்பதில்லை என்றாகும் போது பிள்ளைகள் தவற நேரிடுகின்றது. இதனால் பின்னாளில் பெற்றோர்கள் கண்காணிக்கும் கேமரா போலவும் காவல் காக்கும் காவலர்கள் போலவும் முறைத்து முணங்கும் சாத்தான்களாகவும் மாற நேரிடுகின்றது. இது பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் பார்வையில்லாத நிலையை உருவாக்கி விடுகின்றது. கண்ணிருந்தும் குருடர்களாக வாழ்வதை விடுத்து பார்வையினை செலுத்தி பாதுகாப்போம். குடும்பம் ஒளி பெறும். ஜெபம். நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே இயேசுவே, பிள்ளைகளாகிய நாங்கள் பெற்றோர்கள் எங்களோடு எப்பொழுதும் இருக்கிறார்கள் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையை எங்களில் வளர்க்க உதவி புரியும் வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவதாக. ஆமென். உயிரே உயிரே உனக்காக பலிகளை ஏற்றேன் உனக்காக. உயிரே உயிரே உனக்காக பலிகளை ஏற்றேன் உனக்காக. இறைதானே இறைவா, இறைதானே சிலுவையில் சுமந்தீர் இணைத்தானே. இணைத்தானே இறைவா, இணைத்தானே சிலுவையில் சுமந்தீர் இணைத்தானே. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 5ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் சிலுவையை சுமப்பதற்கு சீமோன் உதவி செய்கிறார். பகிர்தல். பெற்றோரே, உங்களது குழந்தைகளோடு பகிர்ந்து கொள்ள முன் வாருங்கள். பெற்றோர் பல நேரங்களில் தங்களது பாரம் தங்களோடு போகட்டும், பிள்ளைகளுக்கு தங்களது தியாகம் தெரிந்திடக்கூடாது, தங்களது வடுக்கள் தங்களது குழந்தைகளுக்கு தெரிந்திடக்கூடாது என்று நினைப்பதுண்டு. இத்தகைய வாழ்வு குழந்தைகளை ஆரோக்கியமான சூழலில் வளர்த்தெடுக்காது என்பதை புரிந்து கொண்ட பெற்றோரால் குழந்தைகள் வாழ்வு வளம் பெறும். தங்களது பாரம் என்ன, தாங்கள் செய்யும் தியாகம் என்ன, தங்களது குடும்ப சுமையால் ஏற்படும் காயங்கள், அது தரும் சோதனைகள் என்ன என்பதை பெற்றோர்கள் பகிர்ந்து கொள்ள முன் வரும்போதே குழந்தைகள் வளர்ச்சி சீராக அமையும். தாங்களும் இத்தகைய உயர்ந்த நிலையை அடைந்திடல் வேண்டும் என குழந்தைகளும் உணர்வது உண்டு. இத்தகைய சூழலில் வளரும் குழந்தையே வரும் காலத்தில் சமூக சிந்தனை உள்ளவர்களாக வளர்வார்கள். ஜெபம். இறைவா, பயனற்ற நிலத்தைப் போல மறக்கப்பட்டவன், அறுவடை காணாமல் தணிந்து போனவன், தரிசான எண்ணில் தரிசனத்தை வைத்து அறுவடை துவக்கி வைத்தவரே நீர். பெற்றோர்களாகிய நாங்கள் எத்தனை வலிகள் தியாகம் இருந்தாலும் என் இரத்தம்
என் பிள்ளை என்ற திருப்தியோடு வாழ வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளாக. ஆமென். உயிரே உயிரே உனக்காக பலிகளை ஏற்றேன் உனக்காக. உயிரே உயிரே உனக்காக பலிகளை ஏற்றேன் உனக்காக. இறைதானே இறைவா இறைதானே சிலுவையில் சுமந்தீர் இறைதானே. இறைதானே இறைவா இறைதானே சிலுவையில் சுமந்தீர் இறைதானே. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 6ஆம் நிலை. திவ்யேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதே என்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதருடைய திருமுகத்தை ஒரு பெண் துடைக்கிறார். துடைத்தல். மடியில் தவழும் குழந்தை தாயின் அழுகையை கண்டு தன் பிஞ்சு கரங்களால் துடைத்தெடுக்க முன்வரும்போது தாயின் சுகமே தனி. குழந்தையின் இந்த உணர்வு ஊக்கப்படுத்திடல் வேண்டும். இந்த குணமே பிஞ்சு குழந்தையின் மனதில் ஈரத்தையும் இரக்கத்தையும் வளர்த்தெடுக்கும். இது பெற்றோரின் கடமையே. இதனை வளர்த்தெடுக்கும் போதே சமூகத்தில் ஈரமுள்ள இதயத்தார் பலர் தோன்றுவார்கள். குழந்தைகளிடம் எத்தகைய அறங்களை கற்றுக் கொடுக்கின்றோமோ அதனையே சமூகத்தில் நாம் பெற்றிட முடியும். இதற்கு ஒரு வீரம் வேண்டும். இரக்கச் செயலை இந்த மண்ணுலகில் தொடர்ந்து செய்திட வீரம் வேண்டும். ஊர் என்ன பேசும், உலகம் என்ன நினைக்கும் என பல பேர் கடின இதயமாய் மாற்றி காய்ந்த இதயத்தினை கொண்டு கடமைக்காக சிரிப்போர் உண்டு நம்மிடையே. இவர்கள் வீரமில்லாதவர்களே. நம்மிடையே வாழ்ந்த அன்னை தெரசா, தமியான், ஆயர் ஆஸ்கார் போன்ற திருச்சபையில் இத்தகைய வீரத்துடனே ஈவு இரக்கத்துடனே அறச்செயல்களை செய்து அழைத்தவருக்கு சான்று பகர்ந்தவர்கள். இவர்களை பிள்ளைகளுக்கு மாதிரியாய் கற்றுக் கொடுப்பது பெற்றோரின் கடமையே. ஜெபம். தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவன், வாழ்ந்திடும் நோக்கம் தன்னை இழந்து போனவன், அற்பமான என்னை அற்புதமாய் மாற்றி அற்புதங்கள் செய்ய வைத்தவரே இயேசுவே. பிள்ளைகளாகிய நாங்கள் எங்கள் பெற்றோரின் முகம் வாடாமல், பெற்றோரின் மகிழ்ச்சியின் முகம் எப்போதும் கலங்கப்படாமல் பாதுகாப்பேன் என்று உறுதிமொழி எடுக்க இன்று வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளாக. ஆமென். உயிரே உயிரே உனக்காக பலிகளை ஏற்றேன் உனக்காக. உயிரே உயிரே உனக்காக பலிகளை ஏற்றேன் உனக்காக. இறைதானே இறைவா இறைதானே சிலுவையில் சுமந்தீர் இறைதானே. இறைதானே இறைவா இறைதானே சிலுவையில் சுமந்தீர் இறைதானே. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 7ஆம் நிலை. திவ்யேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதே என்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் 2ஆம் முறை தரையில் விழுகிறார். எழுப்புதல்.
பெற்றோரே, உங்களது குழந்தைகள் எழுந்து நிற்க கரம் கொடுங்கள். இன்றைய வாழ்வு சூழலில் பிள்ளைகள் எழுந்து உயர்ந்த நிலை பெற பெற்றோரே கரம் கொடுத்திடல் வேண்டும். தவறிவிழும் மானிடம் எழும்பிட பிறர் கரம் கொடுப்பது அவசியமாகின்றது. சமூகத்திலே இன்றைக்கு மனிதர்கள் சமூக பிராணியாக இருந்தாலும் மற்றவர்கள் துணையாக இருந்தாலும் குடும்பம் என்னும் வலைக்குள்ளாக வந்தாக வேண்டியது அவசியமாகின்றது. குடும்பத்தை போன்ற ஒரு அற்புதமான அமைப்பு இன்று வேறு உண்டோ என்றே கேட்கத் தோன்றுகின்றது. ஒவ்வொரு மனிதனுக்கு பின்னும் அவனது துணைவி உண்டு, ஒவ்வொரு மனுஷிக்கு பின்னும் அவள் துணைவர் உண்டு என்பதே உண்மையாகும் போது குடும்பத்தின் கனவுகளாகிய குழந்தைகள் தலை நிமிர்ந்து நின்றிட பெற்றோர்களே கண்கண்ட தெய்வங்களாகவும் நல்முதல் ஆசிரியர்களாகவும் திகழ்கிறார்கள் என்பதுவே உண்மை. பெற்றோர்கள் இந்த பொறுப்பினை உணர்ந்து குழந்தைகள் எழும்பி நின்றிட கரம் கொடுப்பது காலத்தின் கட்டாயமே. ஜெபம். மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிடச் செய்பவரே இறைவா, பெற்றோர்கள் நாங்கள் எந்த சூழ்நிலை வந்தாலும் எம் பிள்ளைகளோடு நின்று தொடர்ந்து ஆக்கமும் பக்க பலமாகவும் ஊக்கமும் அளித்திருக்கச் செய்ய வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசிகளின் ஆத்மாக்கள் சர்வேஸ்வரன் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவதாக. ஆமென். உயிரே உயிரே உனக்காக பலிகளை ஏற்றேன் உனக்காக. உயிரே உயிரே உனக்காக பலிகளை ஏற்றேன் உனக்காக. இணைத்தானே இறைவா, இணைத்தானே சிலுவையில் சுமந்தீர். இணைத்தானே இணைத்தானே இறைவா, இணைத்தானே சிலுவையில் சுமந்தீர். இணைத்தானே. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 8ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதே என்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் யூத பெண்களுக்கு ஆறுதல் சொல்கிறார். பழி சுமத்தாதீர். பெற்றோரே, உங்களது பாவங்களை பிள்ளைகள் மேல் சுமத்தாதீர்கள். மனிதர்கள் தங்களது வாழ்வில் பழி பாவத்திற்கு இன்று அஞ்சாத நிலையே உள்ளது. என்ன நடந்துவிட்டது? கண்ணை குத்தி விட்டாரா, ஊமையாக்கி விட்டாரா என்று ஆணவ பேச்சு இன்று அதிகரித்து போயிருக்கிறது. செய்கின்ற பாவங்கள் தங்களது தலைமுறையை பாதிக்கும் என்ற உணர்வு இல்லாத போது வருத்தமாய் உள்ளது. தாங்கள் செய்கின்ற தீய செயலை பார்க்கின்ற தங்களது அடுத்த தலைமுறையினரும் அதையே செய்ய முன் வருவர். எனவே இதுவே தொடர்கதையாய் மாறிவிடும். இது வீட்டை பாதித்து, சமூகத்தை பாதித்து, நாட்டையும் நானிலத்தையும் பாதிக்கும் என்ற உணர்வு இல்லாது இருப்பது இந்த காலத்தின் அவலமாய் உள்ளது. பாவங்களை பெருக்காது வேதனை கூறுவது போல, பாம்பை கண்டு நடுங்குவது போல பாவத்தை கண்டு நடுங்கி விலக செல்ல முன் வருவோம். நம் பாவங்களை கண்டு விலகிச் செல்லவும் பாவத்தின் தண்டனை சாவிலேதான் முடியும் என்ற தெய்வ அச்சத்தோடு வாழ முன் வருவோம். அதுவே நம் பிள்ளைகளுக்கும் அடுத்த தலைமுறையினருக்கும் நாம் காட்டும் நல் மாதிரியாகும். ஜெபம். தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி,
தோள் மீது சுமந்த என் ஏசையா, உம்மை போல புரிந்து கொள்ள அரவணைக்க யாரும் இல்லையே. இயேசுவே, பிள்ளைகளாகிய நாங்கள் சமுதாயத்தில் பெற்றோர்களின் ஆறுதலுக்கு இடையூறாய் இல்லாமல் வாழ எம்மை வடிவமைத்தருள வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவதாக. ஆமென். உயிரே உயிரே உனக்காக பலிகளை ஏற்றேன் உனக்காக. உயிரே உயிரே உனக்காக பலிகளை ஏற்றேன் உனக்காக. இணைத்தானே இறைவா, இணைத்தானே சிலுவையில் சுமந்தீர் இணைத்தானே. இணைத்தானே இறைவா, இணைத்தானே சிலுவையில் சுமந்தீர் இணைத்தானே. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 9ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் 3ஆம் முறை தரையில் விழுகிறார். தீவிரம் எதிலே? லட்சியத்தை அடைந்திட தீவிரம் காட்டிட வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் தன் லட்சியத்தை அடைந்திட முன்வர வேண்டும். பவுலடிகளார் கூறுவது போல, ஓட்டத்தின் லட்சியத்தை அடைவதையே கண்முன் கொண்டு ஓடுகிறேன். அந்த லட்சியம் எதற்காய் என்னை என் கிறிஸ்து ஆட்கொண்டாரோ அதை அடையும் வரை நான் ஓடிட வேண்டும். அப்பொழுது தான் அவர் ஆயத்தப்படுத்தியுள்ள பரிசினை பெற்றிட முடியும். அந்த பரிசு கிறிஸ்து. அவர் நம்மை தாயின் கருவறையிலே தேர்ந்து கொண்டார். நம் பெயரை சொல்லி அழைத்திருக்கிறார். நமக்கென பணியையும் தந்துள்ளார். வாழும் காலத்திலேயே நாம் இதனை செய்து முடிக்க முன்வர வேண்டும். இதனை செய்வதிலேயே இன்றைக்கு தீவிரம் காட்டிட வேண்டும். இன்று தீவிரம் கொலை வெறியாக அல்ல, மாறாக ஆர்வத்தோடும் உண்மை ஈடுபாட்டோடும் அமைந்திடல் வேண்டும். பெற்றோர்களே, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். ஜெபம். பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீரை. நிழல் போல என் வாழ்வில் வருபவரை விலகாமல் துணை நின்று காப்பவரே இறைவா. பெற்றோர்கள் நாங்கள் வளர்ந்து வரும் காலத்தில் எந்த பலவீனத்திலும் நாங்கள் விழாமல் உம்மை போல எடுத்துக்காட்டான வாழ்வு வாழ அருள் புரியும் வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவதாக. ஆமென். உயிரே உயிரே உனக்காக பலிகளை ஏற்றேன் உனக்காக. உயிரே உயிரே உனக்காக பலிகளை ஏற்றேன் உனக்காக. இணைத்தானே இறைவா, இணைத்தானே சிலுவையில் சுமந்தீர் இணைத்தானே. இணைத்தானே இறைவா, இணைத்தானே சிலுவையில் சுமந்தீர் இணைத்தானே. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 10ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதருடைய ஆடைகளை களைகிறார்கள். உரிதல். மற்றவர்களின் தோலை உரிப்பதிலே இன்று ஆர்வமாயிருக்கும் நாம்
மற்றவர்கள் நம்முடைய தோலை உரிக்கும் போது நாம் கூக்குரலிடுகின்றோமா? நியாயமா? இன்றைக்கு பலரின் வேலை மற்றவர்களின் அசிங்கங்களை, அந்தரங்களை அலசி ஆராய்ந்து அதிலே ஆராய்ச்சி செய்து ஊருக்கு உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதிலே கொலைவெறியோடு இருப்பதை பார்க்கின்றோம். மற்றவரின் வாழ்வை உரிக்கின்ற நாம் நம்மையும் மற்றவர்கள் உரிக்க அனுமதித்துதானே செய்ய வேண்டும்? மாறாக நம்மை மற்றவர்கள் உரித்து காட்ட முன்வரும்போது ஊரை கூப்பிட்டு உலை வைக்க முன்வருவது என்ன நியாயம்? மற்றவரின் வாழ்வில் மூக்கை நுழைத்து அந்தரங்களை அரங்குக்கு கொண்டு வருவது என்ன நியாயம்? பொது சேவை ஆகிவிட முடியுமா? இல்ல பிறரன்பு பணியாகிட முடியுமா? இதற்காகவா அழைக்கப்பட்டிருக்கிறோம்? மல்லாக்க படுத்துக்கொண்டு துப்பிக்கொள்வதும், கண்ணாடிக்குள் இருந்து கல்லை எறிந்து கொள்வதும் நம்முடைய பல்லை குத்திக் கொள்வது போல் ஆகாதா? பவுலடிகளார் தெசலோனியருக்கு எழுதும்போது சோம்பேறிகளாக சுற்றித் திரிந்து அடுத்தவர் வேலையில் தலையிடுவதை கடுமையாக சாடுகின்றார். பிறர் வளர்ச்சிக்குரியவையே செய்து வாழ்வது தான் மனித வாழ்வின் சிறப்பம்சம். பிள்ளைகளே, பெற்றோர்களை உணர்ந்து கொள்ளுங்கள். ஜெபம். இயேசுவே, ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளது. ஒரு தீமையும் நினைக்காத ஒரு நல்ல தகப்பன் போல இருக்கின்ற இறைவா, நாங்கள் பிறர் உரிமையில் வாழ்விலும் தலையிடாமல் பெற்றோருக்கு பெயர் சொல்லும் பிள்ளைகளாக இருக்க ஞானத்தையும் விவேகத்தையும் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளாக. ஆமென். உயிரே உயிரே உனக்காக பலிகளை ஏற்றேன் உனக்காக. உயிரே உயிரே உனக்காக பலிகளை ஏற்றேன் உனக்காக. இறைதானே இறைவா, இறைதானே சிலுவையில் சுமந்தீர் இறைதானே. இறைதானே இறைவா, இறைதானே சிலுவையில் சுமந்தீர் இறைதானே. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 11ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதே என்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதரை சிலுவையில் அறைகிறார்கள். அறைதல். பெற்றோரின் கடமையை தன் பிள்ளைகள் நல்ல பண்புகளோடும் கிறிஸ்தவ தன்மைகளோடும் வளர்த்தெடுக்க கடமைப்பட்டவர்கள். இதனையே குழந்தைகளின் திருமுழுக்கின் போது திருச்சபையின் முறைமைகளுக்கும் ஏற்ப வளர்த்தெடுக்க உறுதி பூண்டு கொள்கிறோம். வளர்த்தெடுக்க முன் வரும்போது 5லேயே வளைக்க வேண்டியவைகளை வளைத்தும், பாடுகிற வேண்டியதை பாடியும், ஆடி கற்க வேண்டியதை ஆடியும் தான் கற்திட வேண்டும். இந்த சமூகத்தில் 1, 2 என வைத்துக்கொண்டு அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது, மனம் நோக செய்யக்கூடாது என பார்த்து பார்த்து பொத்தி பொத்தி வளர்த்து என்ன சாதித்து விட்டோம்? கல்லூரியில் உடன் பயிலும் மாணவர்களை அறுத்து கொள்வது, போதிக்கும் ஆசிரியரை கொலை செய்ய பார்ப்பது, ஊதாரித்தனமாக பணத்தை செலவழித்து உதவாக்கரையாக வளர்த்து அதற்காக கண்ணீரிலேயே காலத்தை கரைப்பதுதான் வாழ்க்கையா? நீதிமொழி 23:12 சொல்கின்றது, பிள்ளைகளை தண்டித்து திருத்த தயங்காதே,
பிரம்பினால் அவர்களை அடித்தால் சாக மாட்டார்கள். நீ அவர்களை அடித்தால் பாதாளத்துக்கு தப்புவிக்கிறவனாய் ஆகிறாய். ஜெபம். கவலை என்னில் பெருகும்போது கலங்கி போகின்றேன். வெளியில் சொல்ல முடியாமல் எனக்குள் அழுகின்றேன். யாருமில்லை தேற்றிட, யாருமில்லை உதவிட, பாரும் இயேசுவே. பெற்றோர்கள் நாங்கள் எங்கள் பிள்ளைகளை தக்க நேரத்தில் சரியாக தண்டிக்க எங்களுக்கு மனதிடன் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவதாக. ஆமென். உயிரே உயிரே உனக்காக பலிகளை ஏற்றேன் உனக்காக. உயிரே உயிரே உனக்காக பலிகளை ஏற்றேன் உனக்காக. என்னைத்தானே இறைவா, என்னைத்தானே சிலுவையில் சுமந்தீர். என்னைத்தானே என்னைத்தானே இறைவா, என்னைத்தானே சிலுவையில் சுமந்தீர். என்னைத்தானே. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 12ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதே என்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் சிலுவையில் உயிர் விடுகின்றார். மரித்தல். வாழ்க்கை பிறருக்காக என்றால் சாவு யாருக்காக? நாம் பிறந்தது, நம்முடைய வாழ்வில் அழைப்பு பெற்றது, ஆவியின் வரங்களை பெற்றது பொது நன்மைக்காக என்றால் நம்முடைய சாவும் பிறருக்காக அமைவதுதானே அர்த்தமுள்ளது. இதனையே தன் மகனுக்கு அன்னை மரியாள் உணர்த்தி தன் மகனையே சிலுவையில் கையளிக்க முன் வந்தார். என் பொருட்டு தன் உயிரை கொடுப்பவர்கள் அதனை பெற்றுக்கொள்வார்கள் என்று இயேசுவும் கூறுகின்றார். தான் கூறியதையே அவரும் செய்து காட்டுகின்றார். பிறர் நலனுக்காய் தன் வாழ்வையே கையளிக்கின்றார். யாரும் அழியக்கூடாது, எல்லாம் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக தன்னை கையளிக்க முன் வருகின்றார். அதனால் தந்தையும் அவரை தான் சொன்னபடியே தன் வலப்புறத்தில் அமரும் பாக்கியத்தை தந்து உயர்த்தினார். இன்று பிறர் வாழ தன்னை கையளிக்கும் யாவரையும் உயர்த்தி அவர்களது மறைசாட்சிய இரத்தத்தால் பல ஆயிரம் பேரை எழுப்பி சாட்சியமாய் மாற்றிக்கொண்டே இருக்கின்றார். பிறருக்காகவும் உயர்ந்த கொள்கைகளுக்காகவும் மரித்தல் உயர்வானது. ஜெபம். என் உசுருக்குள் கலந்து உயிர் வாழ்வது ஏனோ இயேசுவே, உங்க உசுரை கொடுத்து பாவி எனக்கு உயிர் தந்ததும் ஏனோ. என் மனசை புரிஞ்ச தெய்வம் நீங்க, என் மனசு நிறைஞ்ச செல்வமும் நீங்க. பிள்ளைகளாகிய நாங்கள் வருகின்ற தலைமுறைக்கு எங்கள் பெற்றோரை போல தியாக வாழ்வு வாழ உதவி செய்ய எங்களுக்கு வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவதாக. ஆமென். உயிரே உயிரே உனக்காக பலிகளை ஏற்றேன் உனக்காக. உயிரே உயிரே உனக்காக பலிகளை ஏற்றேன் உனக்காக. என்னைத்தானே இறைவா, என்னைத்தானே சிலுவையில் சுமந்தீர். என்னைத்தானே என்னைத்தானே
இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 13ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இறந்த இயேசுவை அவர் தாயார் மடியில் அமர்த்துகிறார்கள். மடி கனம். மடியிலே கனம் இருந்தால் வழியிலே பயம் இருக்கும் என்பர். தன் மீது குற்றம் இருந்தால் பிறருக்கு அஞ்ச வேண்டியது இருக்கும். தன் மீது கரை இல்லாத போது யாருக்கு அஞ்ச வேண்டும்? மனிதர்களுக்கு அஞ்சுவதை விட கடவுளுக்கும் ஆன்மாவையும் உடலையும் எரிநரகத்திற்குள் தள்ள வல்லவருக்கு அஞ்சுங்கள். இங்கு யாருக்கும் அஞ்சாது தன் மகனை மடி சுமக்கின்றாள் அன்னை மரியாள். மடி இங்கு கனமில்லை, மனம் இங்கு கனமாயிருக்கிறது. பாதக செயலை செய்துவிட்டார்களே என்று மனதிலே பாரத்தோடு இறந்த மகனை மடி சுமக்கின்றாள் தாய் மரியாள். இன்றைக்கு நம்முடைய மனம் கனமாகின்றது. காரணம், நம்முடைய மடியிலும் கனம் கொண்டு அந்த பாதக பாவச் செயலை தொடர்ந்து செய்து வருவதால் நம்முடைய மனம் பாரமாய் இருக்கின்றது. நமக்கும் நாம் மதிக்கும் அன்னை மரியாளுக்கும் உள்ள வேறுபாடுதான் இது. நம்முடைய பாவங்களை அகற்றி பிறர் பாரங்களை இறக்க நம்முடைய மடியை அர்ப்பணிக்க மனபாரத்தோடு மன்றாடுவோம். பாவத்தால் வாழ்க்கையை ரணமாக்கி மனதை கரைப்படுத்தாது வாழ்ந்திடுவோம். ஜெபம். சீர்கெட்டு மாண்டு போகையில் பார்த்தேன் என் மீட்பரை. கண்டேன் கண்டேன் சிலுவையில் மரித்த இயேசுவை தாயின் மடியில். இயேசுவே, பெற்றோர்களை இழந்த பிள்ளைகள், பிள்ளைகளை இழந்த பெற்றோர்களுக்காக இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆறுதல், அரவணைப்பு கிடைக்க இவர்கள் எல்லோருக்கும் நம்பிக்கையையும் அருளையும் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளாக. ஆமென். உயிரே உயிரே உனக்காக பலிகளை ஏற்றேன் உனக்காக. உயிரே உயிரே உனக்காக பலிகளை ஏற்றேன் உனக்காக. இறைதானே இறைவா, இறைதானே சிலுவையில் சுமந்தீர் இறைதானே. இறைதானே இறைவா, இறைதானே சிலுவையில் சுமந்தீர் இறைதானே. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 14ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதரை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். எளிமை. பெற்றோரே, மனுமகன் இயேசு தலை சாய்க்க இடமில்லை, மாற்றானின் கல்லறையே கிடைத்தது. இன்றைக்கு எளிமை நம் வாழ்வில் இடம்பெறாது போகின்றது. நுகர்வு வெறிக்கு அடிமைகளாகி இல்லத்தை நிரப்பிக்கொண்டே போகின்றோம். கழிக்க வேண்டியவைகளை கழிக்காது இடத்தை நிரப்பிக்கொண்டே போகின்றோம். பயன்படுத்துகின்றோமோ இல்லையோ வாங்கி குவித்து கொண்டே இருக்கின்றோம். யாருக்கும் நன்மை இல்லையே. இதனால் எளிமையான வாழ்வினை அடுத்த தலைமுறையினருக்கு போதிக்காமல் போகின்றோமோ என நினைக்க தோன்றுகின்றது. எளிமையான வாழ்வு நம்முடைய மண்ணுக்கே சொந்தமானது. கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளிர்த்து விட்டு குடி என்றெல்லாம் கற்றுத்தந்தது இந்த மண். ஆனால் இன்று விளம்பரங்களை பார்த்து பார்த்து மதியினை இழந்து வாங்கி குவித்து
நஷ்டப்பட்ட குடும்பங்களே அதிகம். எளிமையில்லாத பகட்டு பந்தாவிட்டு அடிமையாகி வாழ்வை தொலைத்தவர்கள் ஏராளம். இதனால் பொருளாதார தேவை உருவாக்கப்பட்டு மனங்கள், இல்லங்கள், குடும்பங்கள் குப்பை தொட்டிகளாக மாறி பிணங்கள் வைக்கும் கல்லறையாகி மாறி வருவதை உணரப்போவது எப்பொழுது? எளிமையை வாழ்வாக்கி அதனையே இயேசுவின் மதிப்பீடாக வளரும் தலைமுறையினருக்கு கற்றுக் கொடுத்து புதிய மனப்பாங்கு பெற்றவர்களாக உயிர்ப்பிக்க செய்ய உறுதியெடுப்போம். ஜெபம். இயேசுவே, என் மீட்பர் சென்ற பாதையில், நீர் சென்ற பாதையில் நானும் செல்ல ஆயத்தமாயிருக்கிறேன். வாழ்நாளெல்லாம் எல்லா நிலைகளிலும் நின்று சிலுவையை சுமக்க உறுதியாயிருக்கிறேன். பிள்ளைகளாகிய நாங்கள் அனைவரும் எங்கள் பெற்றோர்கள் நடந்த பாதையில் இயேசுவை போல சிலுவை வென்று உயிர்ப்பின் மகிழ்ச்சியில் பங்கெடுக்க, எங்கள் பெற்றோருக்கு பெருமை சேர்க்க பிள்ளைகளாகிய நாங்கள் உருவெடுத்து வடிவமைக்க எங்களுக்கு வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் கடவராக. ஆமென். திருத்தந்தையின் திருக்கருத்துகளுக்காகவும் நம்முடைய பேராயருடைய கருத்துக்களுக்காகவும் பங்கு தந்தை, பங்கு மக்கள் ஒவ்வொருவருடைய நலனுக்காகவும் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும் அனைவரும் இணைந்து குழுமி இருக்கின்ற நம் அனைவருடைய கருத்துக்களுக்காகவும் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருளறிந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது ஷெரின் வெரோனிகா சாண்ட்ரா சேல்ஸ் நல்ல வேலை கிடைக்கவும் இவர்களுடைய சிறப்பு கருத்துக்கள் நிறைவேறவும் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். அருட்சகோதரி கிளார் இவருடைய கருத்துக்கள் நிறைவேறவும் இறைவன் இச்சபையிலிருந்து தொடர்ந்து இவர்கள் அனைவரையும் பாதுகாக்க வேண்டியும் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மேலும் ஆரோக்கியராஜ் ஜெயசீலி ஆன்ம இளைப்பாற்றிக்காக இவர்கள் இத்திருப்பலில் ஜபிக்கின்றார்கள்.
இந்த குடும்பங்களோடு இணைந்து நாமும் இந்த திருப்பலியில் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களை சொல்லி மன்றாடுவோம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சிலுவை பாதை, திருப்பலி, ஆராதனை என்று ஒரு வரிசையாக இருக்கிறது. ஒரு சில பேர் நினச்சிட்டே இருக்கிறீங்க எப்போ முடியும் எப்போ போகலாம்னு. நம்ம உடம்புல நோய் இருக்கு அப்படின்னு யார் கண்டுபிடிப்பா? அக்காவா? யார் கண்டுபிடிக்கணும்? நம்ம தான் கண்டுபிடிக்கணும். நீங்க தான் கண்டுபிடிச்சீங்கன்னா மருத்துவமனை தேவையே இல்லை. உண்மையாகவே நம்முடைய உடம்புல என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியாது. உண்மையாகவே நம்முடைய உடம்பில் என்ன நடக்குது என்று யாருக்குமே தெரியாது. நமக்கு தெரிஞ்சது ஆண்டவர் இயேசு மேலே, அந்தோனியாருக்கு மேலே நான் விசுவாசம் வச்சிருக்கேன், அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். எனக்கு கோபம் வரும்போது பிரஷர் ஏறுது இறங்குது, ஆஸ்பத்திரியில் போய் உட்கார்றேன். ஆனால் ஜெபம் பண்ணும்போது வருதா ஏதாச்சும்? இல்லை. இன்றைய நற்செய்தி வாசம் அதுக்காக தான் உங்களை எல்லாரையும் அழைக்குது. உங்களுக்கு உடம்பில் என்ன நடக்கிறது என்று, உங்கள் குடும்பத்தில் என்ன நடக்கிறதுன்னு தெரியும். உங்கள் உடம்புல என்ன நடக்குது, மனசில் என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு தெரிந்தது ஜெபம். அந்த ஜெபத்தின் மூலம் நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ள இன்று இயேசு உங்களையும் என்னையும் அழைக்கின்றார். அந்த அழைப்புக்கு செவி கொடுத்து நம் குற்றங்கள், பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு வேண்டுவோம். இல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. ஆண்டவரே இறைவா, உம்மீது நம்பிக்கை கொண்டோர் பாஸ்காவை தகுந்த முறையில் கொண்டாட உம்மை வேண்டுகின்றோ. அதனால் அவர்கள் ஆர்வமுடன் ஏற்றுக்கொண்ட உடலின் தன்னடக்கம் அனைவரின் ஆன்மாக்களுக்கும் பயனளிப்பதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தீயவரின் சாவையா நான் விரும்புகின்றேன், அவர்கள் தம் வழிகளினின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதன்றோ என் விருப்பம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 21 முதல் 28 முடிய. தீயவரோ தாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் விட்டு மனம் மாறி என் நியமங்கள் அனைத்தையும் கைக்கொண்டு நீதியையும் நேர்மையையும் கடைப்பிடித்தால் அவர்கள் வாழ்வது உறுதி. அவர்கள் சாகார். அவர்கள் இழைத்த தவறுகள் அனைத்தும் அவர்களுக்கு எதிராக நினைக்கப்பட மாட்டா. அவர்கள் கடைப்பிடித்த நேர்மையின் பொருட்டு அவர்கள் வாழ்வார். உண்மையில் பொல்லாரின் சாவையா நான் விரும்புகின்றேன், அவர்கள் தம் வழிகளினின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதன்றோ என் விருப்பம் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நெறியவர் தம் நெறிய நடத்தை நின்று விலகி தவறிழைத்து பொல்லாரை போல் வெறுக்கத்தக்கவற்றை எல்லாம் செய்தால் அவர்கள் வாழ்வாரோ? அவர்கள் கடைப்பிடித்த நேர்மையானது எதுவும் நினைக்கப்பட மாட்டாது. அவர்கள் இழைத்த துரோகத்தின் பொருட்டும் செய்த பாவத்தின் பொருட்டும் அவர்கள் சாவார். ஆயினும் தலைவரின் வழி செம்மையானதாக இல்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இஸ்ரவேல் வீட்டாரே, கேளுங்கள், என் வழி நேர்மையானதற்று, உங்கள் வழி அன்றோ நேர்மையற்றவை. நெறியவர் தம் நெறிய நடத்தை நின்று விலகி தவறிழைத்தால் அவர்கள் தம் இழைத்த தவறின் பொருட்டு சாவார். பொல்லார் தம் செய்த பொல்லாப்பினின்று விலகி நீதியையும் நேர்மையையும் கடைப்பிடித்தால் தம் உயிரை அவர்கள் காத்து கொள்வார். அவர்கள் உண்மையை கண்டுணர்ந்து தம் செய்த குற்றங்கள் அனைத்தினின்றும் விலகிவிட்டால் அவர்கள் வாழ்வது உறுதி. அவர்கள் சாக மாட்டார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீர் என் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். பல்லவி. நீர் என் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்திருக்க முடியும்? ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பார். பல்லவி. நீர் என் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்திருக்க முடியும்? ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. பல்லவி. நீர் என் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்திருக்க முடியும்? இஸ்ரவேலே, ஆண்டவரையே நம்பீரு. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. எல்லா தீவினைகளினின்றும் இஸ்ரவேலை மீட்பவர் ஆண்டவர். பல்லவி. நீர் என் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்திருக்க முடியும்? காக்கின்றார் ஆயத்தன் மந்தையை காப்பார்.
இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 5 இறை வார்த்தைகள் 20 - 26 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிற எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமைச் சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவெளியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கல் உண்டென அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டிச் செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பிச் செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்புக்குரியவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த தெய்வீக பலி எல்லாமல்ல இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலிபொருள்களால் எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கவும் உமது ஆற்றல் மிக்க பரிவிரக்கத்தால் எங்களுக்கு மீண்டும் மீட்பளிக்கவும் நீர் திருவுள்ளமானீரே. அதனால் இவற்றையெல்லாம் நீர் கனிவுடனேற்று எங்களுக்கு தர வேண்டியதை நிறைவாய் தந்தருள வேண்டுகின்றோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இருப்பாராக.
இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நேர் திருவுள்ளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்து ஒரே குரலில் பாடுவதாவது: இயேசுவின் சிலுவை பாடுகளில் கலந்து கொண்டு திருப்பலியில் இயேசுவினுடைய அப்பத்தையும் இரத்தத்தையும் உணவாக உள்ளுக்கொள்ளுடைய நீங்கள் நற்கருணையிலே ஆண்டவரை பிரசன்னமாக்கி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற இருக்கின்ற நீங்கள் இந்த நேரம் உங்களை தயாரித்து கொண்டு திருப்பலி முடிந்து நடக்கின்ற நற்கருணை ஆராதனையில் ஆண்டவர் என்னை தொடுவார், ஆண்டவர் என் பக்கம் இருப்பார், ஆண்டவர் அவருடைய கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையை வளர்த்து கொண்டு இந்த புனிதமான நேரத்தில் சாதாரணமாக இருக்கக்கூடிய அப்பமும் ரசமும் இயேசுவின் உடலாகவும் இரத்தமாகவும் மாறுகின்ற இந்த நேரம் ஒரு புனிதமான அருள் பொழிகின்ற ஆவியை நம் குடும்பங்களுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் தருகின்ற நேரம். இந்த நேரத்திலே சிறப்பான விதத்தில் நம்மையே நம்முடைய உள்ளங்களை ஆழ்ந்து ஆய்ந்தறிந்து ஆண்டவரோடு இணைந்து இஜபத்தில் நாம் பங்கு கொள்வோம். ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் அன்பு சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் அன்பு சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே,
நாங்கள் ஒவ்வொரு நாளும் பங்கு கொள்கின்ற திருப்பலியில் உம்முடைய திருமகன் இயேசுவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நாங்கள் நினைவு கூர்ந்து அவர் எங்களுக்கு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கின்ற கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்ற காரணத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பு பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு இருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் இந்த ஆலயம் கூடி ஜெபிக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் தூய ஆவியார் வழிநடத்தி அவருடைய கொடைகளையும் அன்பின் ஆவியையும் நிறைவாக பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் தந்திட நிறைவாய் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். காலை முதல் இந்நேரம் வரை எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பாக வழிநடத்தி வந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்ற அதே வேளையில் இறைவா, இந்த காணிக்கை பொருட்களோடு நாங்கள் முன்னெடுத்திருக்கின்ற அனைத்து காரியங்களையும், குறிப்பாக இந்த தவ காலத்தில் நாங்கள் செய்கின்ற பக்தி முயற்சியையும் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கின்றோம். இறைவா, இந்த பக்தி முயற்சியிலே நாங்கள் தூய்மையாக ஈடுபடவும், தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்படவும், உம் திருமகன் வாழ்ந்த வாழ்க்கையை நாங்களும் பிரதிபலிக்கவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் புரிவீராக. மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும், எங்களுடைய குடும்பங்களில் இறந்து போன அனைத்து ஆன்மாக்களையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும், உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கின்ற அனைத்து ஆன்மாக்களையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை அப்பா தந்தா என்று அழைக்கின்ற உரிமையை இயேசு நமக்கு தந்தார். பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடு நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் நம்பியிருக்கின்ற பேரின்ப வாழ்வுக்காகவும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இன்னொரு வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருதூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்கள், பலவீனங்கள், குற்றம், குறை நிறைகளை பாராமல் என்றோ ஒரு நாள் பிரிந்த குடும்பங்கள் இந்த தவக்காலம் முடிந்தும் உம்முடைய சமாதானத்தினால் ஒன்று சேர்ந்திட வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் நிறைவாக தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவரே சொல்கின்ற அமைதி ஒருவருக்கொருவர் பகிர்ந்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவருடைய திருவுடலும் திரு ரத்தமும் என்னை காத்து முடிவில்லா நிலை வாழ்வளிப்பதாம். நான்
ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தி அருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டி அருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிதோடிய தண்ணீரே என்னை கழுவி அருளும். கிறிஸ்துவின் மிக பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்மையான இந்த சிலுவை பாதை நம் மத்தியிலே குடும்பம், குழந்தைகள் அதை பற்றி வாழ்வியலோடு உரசி பார்த்த சிலுவை பாதையை தியானிக்க உதவி செய்தவர் அருள் தந்தை ததையூஸ் அவர்கள் எம்எம்ஐ சபையைச் சேர்ந்தவர். பல ஆண்டுகள் சென்ட்ரல் ஆப்பிரிக்காவிலே பணியாற்றி தற்சமயம் ஜெர்மன் மொழியை படித்துக் கொண்டிருக்கிறார் சென்ட் தாமஸ் மவுண்ட்ல. எனவே இந்த நல்ல நாளிலே நம்ம மத்தியிலே வருகை தந்து நமக்காக ஜெபித்திருக்க தந்தைக்கு ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து அவருக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அவருடைய பணி சிறக்க அவருக்கு ஆய்மென்றாள். நம்ம நாம் அறிவித்தது போல தவ காலத்தினுடைய நாம் இந்த 2வது ஞாயிறு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நாம் முன்னரே அறிவித்தது போல நம்முடைய பாத யாத்திரை ஆனது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல அனைத்து திருப்பையும் நடைபெறும். அதில் எந்த மாற்றம் கிடையாது. மதியம் 2 மணிக்கு நாம் இங்கிருந்து பாத யாத்திரையாக சிலுவையை சுமந்து கொண்டு நமது பக்கத்தில் இருக்கிற நம்முடைய முகப்பேர் மேற்கு புனித அந்தோனியார் ஆலயத்திற்கு நடைபயணமாக சிலுவை பாதைகளை தியானித்து கொண்டு சிலுவைகளை தூக்கி கொண்டு ஜெபமாலையை ஜெபித்து கொண்டு பாடல்களை பாடிக்கொண்டு செல்ல இருக்கிறோம். மினிமம் ஒரு 500 பேரையாவது எதிர்பார்க்கிறேன். எனக்கு தெரியும் மதிய வேலை, சண்டே, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவு. ஆகவே இந்த வெயிலில் கொஞ்சம் சாப்பிட்டு அப்படியே கண்ணு உறங்கலாம் அப்படின்னு நினைக்கலாம், எல்லாருக்குமே இருக்கும். இது ஒரு தவ முயற்சி, அவ்வளோதான். என்னுடைய பார்வையில் இது ஒரு ஜப முயற்சி. அவை கடந்த 2 ஆண்டுகளாக இதை நம்ம மிக சிறப்பாக நம்முடைய இது ஒரு சாட்சியம் தான். நம்ம செல்லுகின்ற தெருக்கல்ல சிலுவையை சுமந்து கொண்டு செல்வது, பாடல்களை பாடிக்கொண்டு செல்வது, ஜெபமாலையை ஜெபித்து கொண்டு செல்வதே மிகப்பெரிய ஒரு சான்று. ஆகவே நான் நினைக்கிறேன் இதில் நீங்கள் அனைவருமாக குடும்பமாக நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கும். நம்முடைய ஜெபக்குள் இளையோர் மரியா சேனை இதை வழி நடத்துவார்கள். இதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். எனவே மீண்டுமாக நேரத்தோடு நான் சொல்வதால் நேரத்தோடு அங்கே 5:30 மணிக்கு அவங்களுக்கு திருப்பலி இருக்கிறது. எனவே நாம் ஒரு 5-4:30 4:45 போயிடணும், அப்போ தான் சரியாக இருக்கும். எனவே மீண்டுமாக நாம் சொன்ன மாதிரி ஞாயிற்றுக்கிழமை அறிவிப்பேன். இந்த பாத யாத்திரையிலே அனைவருமாக கலந்து கொள்வோம். பெரிய சிலுவை இருக்கிறது. இந்த 40 நாட்கள் சிலுவையை பற்றி பல விஷயம் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய சுமையாக இருக்கு ஆண்டவரே, இது ஒரு பெரிய சிலுவை. சிலுவையை நாம் சுமக்கணும். சிலுவையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வு வருகிற பெரிய பெரும் சுமைகளை தாங்குவதற்குரிய வலிமையை இந்த சிலுவை நமக்கு தரும். எனது மீட்பின் சின்னம். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த பாத யாத்திரைகள் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். அவ்வாறு மிக முக்கியமான விஷயம் தான். எனவே நம்முடைய பங்கிலிருந்து அடுத்த வாரம் 3ஆம் தேதி நாம் தவக்கால திரு யாத்திரை, இதை பற்றி நான் கடந்த 3 வாரங்களாக அறிவித்து கொண்டே இருக்கிறேன். எனவே இது நான் 28ஆம் தேதி கடைசி நாள் சொன்னேன். ஆனால் இப்போ இல்லை, 25 ஞாயிற்றுக்கிழமை. ஏன்னா மற்ற ஏற்பாடுகள் நாம் செய்ய முடியும். ஆல்ரெடி நம்முடைய அன்பியங்கள் தனிநபர்கள்லாம் எங்கள் பெயர்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை கடைசி நாள் இந்த திரு யாத்திரையானது நான் சொன்ன மாதிரி அச்சரப்பாக்கம், மேல்சித்தாம்பூர், செஞ்சி, அதை தொடர்ந்து திருவண்ணாமலை, அதை தொடர்ந்து விருது விளங்கினான் காட்டுக்கோயில், வெகு பிரசித்தம் பெற்ற ஒரு அந்தோனியார் கோயில் இருக்கிறது. அந்த ஆலயத்துக்கு நாம் செல்ல 5 ஆலயங்கள், நீண்ட பயணம், காலை உணவு, மதிய உணவு மற்றும் நான் சொன்ன காலையில் உங்களுக்கான மோர், மாலையில் தேநீர், ஸ்நாக்ஸ் மற்றும் தண்ணீர் மற்ற விஷயங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதெல்லாம் ஏற்பாடு செய்யறதுக்காக எல்லாம் அட்வான்ஸாக கொடுக்க எத்தனை பேர் வரீங்க தெரியாமல் நம்ம எந்த விதமான பஸ்ஸுக்கான ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கிறோம். எனவே ஒரு நபருக்கு 750 ரூபாய் சொல்லியிருக்கோம். எனவே தயவு செய்து அதற்குரிய பணத்தை கொடுத்து நீங்கள் பெயர்களை மிக விரைவாக ஞாயிற்றுக்கிழமை பதிவு செய்து, அதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு. ஆகவே மீண்டுமாக நான் சொல்ல விரும்புவது குழந்தைகளுக்கான அறிவிப்பு கூட. நான் 3 வயது குழந்தைகளை மடியில் உட்கார வச்சுக்கலாம். ஒரு பஸ்ஸில் 50 சீட்டு தான் இருக்கும். ஆகவே தயவு செய்து குழந்தைகளை டிக்கெட் வாங்காமல் குழந்தைய உட்காந்து இடம் விட்டுறாதீங்க, பிரச்சனை ஆகிடும். இல்லை முடிந்த அளவு இப்படி வாங்கினா ஒரு டிக்கெட்டு வாங்கிக்கிங்க, 600 ரூபாய் கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சீட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். மீண்டுமாக நாம் ஏன்னா அடுத்த வாரம் சொல்ல முடியும், வெள்ளிக்கிழமை சொல்ல முடியும், இருந்தாலும் மீண்டுமாக சொல்கிறேன். அத்தனை காரியங்களுக்கு வருகின்ற வெள்ளிக்கிழமை எந்தெந்த பஸ்ஸு, எந்தெந்த நம்பரில் எந்தெந்த அன்பியங்கள் தேவை என்பதை நான் நோட்டீஸ் போலே போட்டேன். நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி மீண்டுமாக 5:45 மணிக்கு பஸ்ஸு போயிடும் ஞாயிற்றுக்கிழமை. வர வாரம் இல்லை, அடுத்த வாரம் 3ஆம் தேதி. ஏன்னா நம்ம செல்கிற தூரம் மிக நீண்ட தூரம். மீண்டும் நாம் திரும்பி வருவதற்கு கண்டிப்பாக 9 மணிக்குள்ளாக நாம் திரும்பி வர வேண்டியிருக்கிறது. 225 கிலோமீட்டர் போகிறதுக்கு மட்டும், வரத்துக்கு அப்போ 450 கிலோமீட்டர். அவை நீண்ட பயணம் நாம் மேற்கொள்ள வேண்டும். எனவே மிக விரைவாக சென்றால்
மிக விரைவாக நாம் வீடுகளுக்கு வந்து சேரலாம். எனவே இந்த பயணத்தில் கலந்து கொள்பவர்களுக்கான அறிவிப்பு மீண்டுமாக நேரத்தோடு இப்பே சொல்லிட்டேன், 5:30 மணி 5:45 வண்டி நைட்டே வந்துடும். அதனால் நீங்கள் நைட்டே வந்து உட்காந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனவே நேரத்தோடு வந்து நீங்கள் இந்த திருயாத்திரை பங்கேற்க அன்போடு அழைக்கிறோம். அந்த நாளிலே வழக்கம் போல் நம்முடைய பங்கில் அனைத்து திருப்பலிகளும் நடைபெறும். அவ்வாறு நான் அறிவித்தது போல நம்முடைய பங்கில் இந்த அவகால தியானத்தை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். 10ஆம் தேதி 16ஆம் தேதி வரை நம்மத்திலே கப்புச்சின் சபையை சேர்ந்த குருக்கள் ஒரு 5 பேர் திருச்சியில் இருந்து வருகை தர இருக்கிறார்கள். அவர்கள் வீடுகளை எல்லாம் சந்தி அடுத்த வாரம் அந்த பற்றியான விவரங்களை வாட்ஸ்அப்பிலும் அன்பிய பொறுப்பாளர்களுக்கு நாம் அறிவிப்போம். எனவே வீடுகள் காலையிலே சந்திக்கப்படும். காலையிலிருந்து அவர்கள் கவுன்சிலிங் மற்றும் மற்ற தேவைகளுக்காக இருப்பார். மாலை 5:30 மணிலிருந்து 8:30 மணி வரை தியானமானது ஜபமாலையோடு துவங்கி திருப்பலி, மறையுரைகள், நற்கருணை ஆராதனைகள், குணமளிக்கும் வழிபாடு என்று திட்டமிட்டு இருக்கிறோம். எனவே இந்த தவக்கால தியானம் சிறப்பாக நடைபெற உடைய மேலான ஜபத்தில் ஒப்புக்கொடுங்கள். பங்கு சமூகம் முழுவதுமாய் இந்த தவக்காலத்தின் தியானத்தில் முழுமையாய் பங்கேற்று பலன் பெற உங்களை அன்போடு அழைக்கிறோம். கடைசி ஜபத்திற்காக எழுந்திருப்போம். ஜபம் முடிந்தவுடனே நற்கருணை ஆராதனை நாம் கடந்து செல்வோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமதருளடையாளத்தின் புனிதமான உணவு எங்களுக்கு புத்துயிரளிப்பதாக. பழைய பாவ நிலையிலிருந்து தூய்மை பெற்று மீட்பளிக்கும் மறை நிகழ்வின் பங்கேற்பாளர்களாக அது எங்களை மாற்றுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அனைவரும் முழந்தாள் படையிடுவோம். அனைவரும் வலது கரங்களை உயர்த்தி இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு புகழ். அப்படியே அந்த வலது கரத்தை எடுத்துக்கொண்டு உங்கள் இதயத்தில் வைத்துக்கொண்டு நான் சொல்லுவதை திரும்ப சொல்லுங்கள். இயேசுவே, இயேசுவே,
சிலுவை பாதையில் சிலுவை பாதையில் உம்முடைய துன்பத்தில் நான் கலந்து கொண்டேன். துன்பத்தில் நான் கலந்து கொண்டேன். உம்முடைய திருப்பாடுகளில் கலந்து கொண்டேன். உம்முடைய திருப்பாடுகளில் கலந்து கொண்டேன். இயேசுவே, இயேசுவே, நீர் உயிரளிக்கின்ற, நீர் உயிரளிக்கின்ற, தெய்வீகமாக இருக்கின்ற தெய்வீகமாக இருக்கின்ற இந்த திருப்பிரசனத்தின் முன்பாக இருந்து இந்த திருப்பிரசனத்தின் முன்பாக இருந்து உம்மிடம் நான் கேட்கின்றேன். உம்மிடம் நான் வேண்டுகிறேன். இயேசுவே, இயேசுவே, என்னை பாரும், என்னை பாரும், என்னை தொடும், என்னை தொடும், என்னோடு இரும். என்னோடு இரும். இயேசுவே, 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 இயேசுவே. இயேசுவே. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, சிலுவை பாதை, திருப்பலி, நற்கருணை ஆராதனை என்று மூன்றிலும் கலந்து கொண்டு வெறும் கையோடு செல்வதா? எத்தனை முறை சிலுவை பாதை செய்தாலும், எத்தனை திருப்பலியில் நான் கலந்து கொண்டாலும், இயேசுவே, நான் நினைப்பது, நான் வேண்டுவது எனக்கு ஏன் கிடைப்பதில்லை? ஆனால் ஆண்டவரே, உம்மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆண்டவரே, உம்மை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், நீரும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறீர் என்ற நம்பிக்கை என்னிடம் இருக்கிறது. இயேசுவே, இயேசுவே, இன்று என்னை பாரும். உம்முடைய வலது கரத்தை நீட்டி என் மேல் கை வைத்து நான் வேண்டுகின்ற அந்த வரத்தை இயேசுவே இப்பொழுது என்னிடம் நீர் தருவீராக என்று ஜெபிப்போம். அவருடைய பிரசன்னத்தின் முன்பாக தெய்வீக பிரசன்னம், வாழ்வு தருகின்ற பிரசன்னத்தும், உயிரை கொடுக்கின்ற பிரசன்னம், நோய்களை குணமாக்குகின்ற பிரசன்னம், புதுமைகளை நடத்துகின்ற பிரசன்னம், எத்தனையோ நன்மைகளை, கோடிக்கணக்கான நன்மைகளை செய்து வருகின்ற பிரசன்னம் இதோ உங்கள் மத்தியில் இருக்கிறார். இயேசு, இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கே புகழ். இவர் நினைத்தால், இவர் நினைத்தால், நீங்கள் நம்பிக்கையோடு இருந்தால், இன்று நீங்கள் பக்தியோடு கலந்து கொண்ட இந்த சிலுவை பாதையின் மூலமும், திருப்பலியின் மூலமும், இந்த நற்கருணை ஆராதனையின் மூலமும் உங்களுக்கு அருளை கொடுப்பதற்காக இதோ உங்கள் முன்பாக காத்து கொண்டிருக்கிறார். இதயத்திலிருந்து கையை எடுக்காதீர்கள். இதோ சிறுவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை. இயேசுவே, எத்தனை நாட்கள் நான் இந்த ஆலயத்தில் வந்திருக்கிறேன், எத்தனை முறை நான் உம்மிடம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், ஆனால் ஒருவழுதும் எனக்கு நீர் பக்கத்தில் இல்லாமல் என்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றாமல் இருக்கிறீரே என்று கேளுங்கள். உங்களுக்கு உரிமை இருக்கிறது. நம்மை எல்லாம் படைத்த ஆண்டவர் நமக்கெல்லாம் தரக்கூடியவராக, நமக்கெல்லாம் வாழ்வு கொடுக்கக்கூடியவராக, நமக்கெல்லாம் அருளை பொழிபவராக இருக்கிறார். இதோ இயேசு, இயேசு பிரசன்னமாய், இதோ இந்த பிரசன்னத்தின் மூலம் உங்கள் நோய்களையும், உங்கள் குடும்பத்தின் பிரச்சனைகளையும், நீங்கள் வேண்டுவதையெல்லாம் தரக்கூடியவராக இதோ உங்கள் முன்பாக அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஆமென். Thank you Jesus. ஆமென். இயேசுவே, இயேசுவே, thank you Jesus. இயேசுவே, இயேசுவே, ஆண்டவரே, இதோ இந்த வெள்ளிக்கிழமை சிலுவை பாதையின் மூலமாகவும், திருப்பலியின் மூலமாகவும் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து நீர் எங்கள் அனைவரையும் காண்கின்றவராக இருக்கிறீர், நீர் எங்கள் அனைவரையும் வழிநடத்துகின்றவராக இருக்கின்றீர். நன்றி அப்பா, நன்றி அப்பா, சோஸ்திரம் அப்பா. இயேசுவே, இதோ இந்த பாடலின் மூலம் நாங்கள் அனைவரும் எழுந்து நின்று உம்முடைய அழகான கண்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் கண்டதால் நாங்கள் ஆசீர்வாதமிக்கவராக இருக்கிறோம். உம்முடைய அழகான கண்கள் மூலம் எங்களை கண்டதெல்லாம் இதோ இந்த சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வேண்டுகின்ற வரத்தை எல்லாம் இந்த பாடல்கள் வழியாக நீர் கொடுத்தருள்வீராக என்று சொல்லி அனைவரும் எழுந்து நின்று இயேசுவினுடைய பிரசன்னத்தை கண்களை மூடிக்கொண்டே பாடுவோம். எந்த பராக்குக்கும் இடம் கொடுக்காமல், ஆண்டவரே, இந்த பாடலின் மூலம் நான் ஜெபிக்கின்றேன், எனக்கு நீர் தர வேண்டும், நீர் என் தகப்பன், நீர் எனக்கு எல்லாம் வல்லவராக இருக்கிறீர், ஆற்றல் மிக்கவராக இருக்கிறீர், நான் வேண்டுவதை நீர் தர வேண்டும் என்று உரிமையோடு கேளுங்கள், நம்பிக்கையோடு
கேளுங்கள், விசுவாசத்தோடு கேளுங்கள். இதோ நம் மத்தியில் இருக்கின்ற உயிர் தருகின்ற, ஆற்றல் மிக்கின்ற, உயிர் கொடுக்கின்ற பிரசன்னம் இதோ நம் மத்தியில் இருக்கிறது. இந்த பாடலின் மூலம் நாம் பாடி ஆண்டவரை புகழ்ந்து இதோ நம்முடைய பிரசன்னம் நம்ம இயேசுவினுடைய பிரசன்னத்தோடு இணைத்து நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிற பொழுது நிச்சயமாக நான் வேண்டுவதை இறைவன் நிறைவாக நமக்கு தருவார் என்று ஜெபிப்போம். கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிப்போம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிப்போம். இதோ எனக்கு ஏன் எனக்கு கிடைக்கவில்லை, என்னுடைய வரம் எனக்கு உண்டு என்ற நம்பிக்கையோடு ஜெபிப்போம். விசுவாசத்தினால் நீதிமான் நமக்கு கிடைப்பார் என்று சொல்ல அந்த சங்கீதக்காரரை போல விசுவாசத்தினால் நமக்கு எல்லாம் நடக்கும் என்று ஜெபிப்போம். விசுவாசத்தினால் நம்பினோர் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை என்று ஜெபிப்போம். நம் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். இதோ பொது தேர்வில் அப்பியராக இருக்கக்கூடிய, பொது தேர்வு எழுத இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். நம்முடைய வருங்கால தலைமுறைகளுக்காக ஜெபிப்போம். நம் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்போம். இதோ வல்லமை அளிக்கின்ற தேவன், வல்லமை எல்லாம் பொழிவிந்த தேவன் இதோ நம் மத்தியில் இருக்கின்றார். நம் மத்தியில் இருக்கின்ற ஆண்டவர் இயேசுவை நோக்கி ஜெபிப்போம். இயேசுவை 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 என்று சொல்லி ஜெபிப்போம். இயேசுவை 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 இறைவா நன்றி, இறைவா நன்றி, இறைவா நன்றி, இறைவா இயேசுவை இயேசு இயேசுவின் நாமத்திலே ஜெபிப்போம். இதோ மத்தியில் வந்து கொண்டிருக்கிறார், உங்களை தொடுகிறார், உங்களோடு வந்து கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்திலே ஜெபிப்போம். இயேசுவின் ரத்தத்திலே ஜெபிப்போம். இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் ரத்தத்திலே, இயேசுவின் புதுமைகளை ஜெபிப்போம். அவர் தொடுகின்ற ஒவ்வொரு கரத்திலே ஜெபிப்போம். இயேசுவின் வார்த்தையிலே ஜெபிப்போம். அவர் நடந்த இடங்கள் எல்லாம் ஜெபிப்போம். இயேசு 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 என்று சொல்லிவிப்போம். இயேசுவே 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 எங்களை தொடும் ஆண்டவரே. இயேசுவே 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 இயேசு இயேசுவின் நாமத்திலே ஜெபிப்போம். இதோ இந்த நேரத்திலே ஒவ்வொருவரையும் குணப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரையும் நம்பிக்கையினாலே குணப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நீங்கள் வேண்டிக் கொண்டு
இயேசுவே என்று சொல்லி, இயேசுவே இதோ நம் பக்கத்தில் இருக்கிறார், இதோ உங்களை தொட்டு ஆசீர்வதிக்கின்றார். இயேசுவே, இயேசுவே, உம்மோடு நாங்கள் இருக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தை உணர்கின்றோம். இயேசுவே, உம்முடைய பிரசன்னத்தை உணர்கின்றோம். ஆண்டவரே, எங்களோடு வாரும். ஆண்டவரே, எங்களோடு வாரும். ஆண்டவரே, நாங்கள் வேண்டுவதெல்லாம் எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, நாங்கள் வேண்டுவதெல்லாம் எங்களுக்கு தாரும் என்று சொல்லி ஜெபிப்போம். இதோ வல்லமையோடு ஜெபித்த அந்த பிள்ளைகளுக்காய் இறைவனுடைய பிரசன்னத்தை உணர்த்தி இதோ நம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்திட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாம் தொடர்ந்து ஜெபித்து முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடம் ஆசீர்வாதத்திற்காக வேண்டுவோம். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் எங்கள் குடும்பங்களுக்கும் நாங்கள் வேண்டிக் கொண்ட ஜெபங்களையும் இந்த சிலுவை பாதை திருப்பலி ஆராதனை வழியாக நாங்கள் ஒவ்வொருவரும் வேண்டிக் கொண்ட வரங்கள் என்றாவது ஒரு நாள் எங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை வளர்த்திடச் செய்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற இயேசுவே, உம்மை மன்றாடுகின்றோம்.
அன்புக்குரியவர்களே, இந்த 2 மணி நேரம் என்னோடு இணைந்து ஜெபித்து பங்கு கொண்ட உங்கள் அனைவருக்கும், பொறுமையோடு பங்கு கொண்ட உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியினையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த பங்கு தந்தைக்கும் அருட்தந்தை ஸ்டீஃபன் ஜேஸ்ரா 2 பங்கு தந்தை மற்றும் உதவி பங்கு தந்தை இருவருக்கும் மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். சென்னையில் இவ்வளோ பெரிய கூட்டத்தை நான் பார்த்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து உங்களுடைய விசுவாசம் பெருகட்டும், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெருகட்டும் என்று கூறி வாழ்த்தி வரவேற்கின்றேன். மதுரமான திருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எம் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.